அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் தங்கத்தை எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஒன்று, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆபரணத்தில் உங்களுக்கு செய்கூலி இருக்குது, சேதாரம் இருக்குது. அதனால் ஆபரண தங்கத்தை வாங்குறது அப்படிங்கிறது நல்ல ரெப்யூட்டட் ஒரு ஜுவல்லரி கிட்ட 22 கேரட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு BIS ஹால்மார்க் இருக்கா, இப்போல்லாம் ஒரு ஐடியே கொடுப்பாங்க அந்த நகைக்கு, அந்த ஐடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. இதில் நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்க? செய்கூலி, சேதாரம், இம்போர்ட் டேக்ஸு ப்ளஸ் GST, இது 4ம் கொடுத்து வாங்குறீங்க பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அந்த நகையை நீங்கள் ஒரு லாக்கரில் வைக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இது ஒரு அப்ரோச்சு. இந்த அப்ரோச்சில் நீங்கள் எப்படி காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நல்ல ஜுவல்லர்ஸு, கல்யாண் ஜுவல்லர்ஸு, தங்கமயில், ஏன்னா அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. அதனால் நமக்கு தெரியும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு. கம்பெனி திவாலாக போகுதுன்னா அட்லீஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் வரும். தெரியாத ஜுவல்லர்ஸ் கிட்ட நான் சொல்கிற அப்ரோச்சை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ், நல்ல ரெப்யூட்டட் ஜுவல்லர்ஸ், உங்களுக்கு நம்பிக்கையான ஜுவல்லர்ஸ் இந்த சீட்டு போடுவாங்க. சீட்டுனா நீங்கள் 11 மாதத்துக்கு அந்த காசு மாதம் கொடுத்துட்டு 11 மாதம் கழித்து நீங்கள் அவங்க கடையிலே போய் ஆபரணம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அதாவது 18% வரைக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஆபரண தங்கம் வாங்குறதுக்கு. ரெண்டாவது அப்ரோச்சு கோல்டு காயின், கோல்டு பாரு. இது பியூராக நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கிறீங்க. அந்த சீலை பிரிக்காதீங்க. சீலை பிரிக்காமே திருப்பி எங்கே வாங்குனீங்களோ அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு கம்மியான ஒரு செய்கூலி சேதாரம் மாதிரி போட்டுட்டு திருப்பி எடுத்துப்பார். அது பெஸ்ட்டான அப்ரோச்சு. அந்த கோல்டு காயினையும் கோல்டு பாரையும் கொண்டு போய் அடகு கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆசாரி பார்த்து ஒரு சின்ன பொத்தல் மாதிரி போட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இது அதோடைய நெகட்டிவ். ஆனால் இந்த அப்ரோச்சில் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நல்ல சுத்தமான தங்கத்தை பாராக தங்கமாக மேக்ஸிமம் கிடைக்கிற மாதிரி வாங்கிக்கிறீங்க. இதுவும் நல்ல அப்ரோச் தான். எப்போவுமே எல்லா அப்ரோச்சிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஏன்னா இதுதான் பெஸ்ட்டான அப்ரோச்சுன்னு நம்ம தேடி தேடி போகக்கூடாதுங்க. நமக்கு எது ஆப்ஷனு, எல்லா ஆப்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மினிமமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதில் இன்னும் கொஞ்சம் பல்காக முதலீடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது சொல்லிட்டேன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா கோல்டு பீஸ். அதாவது கோல்டு பீஸ்னாலும் கோல்டு ETFனாலும் ஒன்று தாங்க. கோல்டு பீஸ் அப்படிங்கிறது அதே தான் ETF எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ETFல நீங்கள் போய் வாங்குறது மூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிட்டலாக தங்கம் வாங்குறீங்க. இதில் கம்மியான 10 ரூபாய்க்கு கூட ஜீரோதா கோல்டு ETF இருக்குது. பார்த்துக்கோங்க. 12 ரூபா 50 காசு தான். மற்ற ETFலாம் 50 ரூபா 60 ரூபா அப்படி இருக்குது. ரொம்ப மில்லிகிராம் அந்த மாதிரி வாங்குறீங்க. இதை வாங்கிட்டே வர்றீங்க. இதில் பெனிஃபிட்டு 50 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கலாம், 100 ரூபாய்க்கும் தங்கம் வாங்கலாம். எப்பப்போலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பப்போ தங்கம் வாங்கிக்கலாம். அந்த ETF ஸ்டாக் மார்க்கெட் டைம்லேயே ட்ரேட் ஆகிறதுனால அப்போவே விற்றுக்கலாம், மார்க்கெட் விலைக்கே விற்றுக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும். அவங்க அந்த கட் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் NAV இதே மாதிரி தான் இருக்கும். கம்மியாகவும் இருக்கும், கூடயும் இருக்கும். சரிங்களா? சரி, நான் ETF பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ETF பற்றியே சொல்லிடுறேன். கோல்டு பீஸ், கோல்டு ETF அடுத்த ஆப்ஷன். ஆனால் இந்த கோல்டு ETFும் கோல்டு பீஸும் வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு முக்கியம். அப்படி வாங்கினா மட்டுமே தான் இந்த ETF மூலமாக உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ETF ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் அப்ளிகேஷன், அதாவது என்னென்னா அந்த மொபைல் ஆப் மூலமாகவே வாங்கலாம், வெப் ஆப் மூலமாகவும் வாங்கலாம். ஆனால் அதுக்கு ETFோட கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கோல்டு ETF வாங்குறதுக்கு டாக்ஸேஷன் வேறு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு டாக்ஸேஷன் வேறு. எது உங்களுக்கு டாக்ஸேஷன் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து வாங்கிக்கணும். கோல்டை லாபத்துக்கு விற்றுட்டு வெளியில் எடுக்கணும், அதாவது தேவைன்னா எடுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த டாக்ஸேஷன் உங்களுடைய காசை சாப்பிடும். அதனால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேறு டாக்ஸேஷன் வரும், கோல்டு ETFக்கு வேறு டாக்ஸேஷன் வரும். ஏன்னா கோல்டு ETF லிஸ்டட் செக்யூரிட்டி, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அன்லிஸ்டட் செக்யூரிட்டி. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் தான் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு.
அதாவது என்னென்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் ETF ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அது ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து ETF-ஐ வாங்கும். சரிங்களா? அதில் வந்து ETF-ஐ விட கொஞ்சம் கமிஷன் அதிகமாக இருக்கும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே இருக்கும். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில சமயம் வந்து என்னென்னா அந்த கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸையும் வாங்கி வச்சுருப்பாங்க. முத்தூட் ஃபினான்ஸு, இந்த மணப்புரம் கோல்டு, இந்த மாதிரி கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனிஸ் இதையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்துக்கங்க, நீங்கள் பியூராக கோல்டில் தான் வாங்குறீங்களா இல்லை கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ்லேயும் வாங்கிடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவராக இருந்தால். ETF-ல வந்து இந்த பிரச்சனை இல்லை, கோல்டு தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? சரி, இது இல்லாமல் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இப்போது புதுசாக எதுவுமே வர்றது கிடையாது பாண்டு. அப்போ எப்படி தான் வாங்குறது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிமேட் கணக்கில் அந்த பாண்டு வந்து ட்ரேட் ஆகும், அதாவது ஸ்டாக் ஹவர்ஸ்லேயே ட்ரேட் ஆகும். அப்போ போயிட்டு இப்போ மார்க்கெட்டில் தங்க விலை என்ன, அந்த தங்க விலை, அதாவது 24 கேரட்டு இந்த மும்பையில் வந்து அந்த ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து இந்த விலை தான் தங்கம்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த தங்கத்தோடைய விலையை கம்பேர் பண்ணி இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிறத பார்த்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி வாங்கலாம். அதே சமயம் அந்த இதை வாங்கினீங்கன்னா ஈல்டு வந்து 2.5%. அதாவது என்னென்னா சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 2.5% வட்டி கொடுக்கும். அதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், 1.25%, 1.25%ன்னு. ஆனால் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் இருந்து டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இன்னொருத்தவர் வச்சிருக்கிறவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு அந்த ஈல்டு அதிகமான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஈல்டு வந்து குறையும். கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஏன்னா தங்கத்தோட விலை ஏறிடுச்சு. அந்த பாண்டு போட்ட டைம் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 8000 ரூபாய் இருக்கும். இப்போ மார்க்கெட் விலைக்கு தான் நீங்கள் அந்த பாண்டை வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈல்டு குறைய தான் செய்யும். அது 2.5% தான், பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆகிற சாவரின் கோல்டு பாண்டிலேயே எந்த பாண்டில் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் வாங்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி வாங்கி வச்சவர் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் இடையில புகுந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 6 வருஷம் தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஃபுல் மெச்சூரிட்டி வச்சுருந்தா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இடையில வந்து விற்றீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் நிறையா கட்டணும். நிறையெல்லாம் இல்லை, அந்த டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும், நார்மல் டேக்ஸேஷன் தான் வரும். அந்த கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இதுக்காகலாம் ஸ்பெஷல் டேக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து ஒரு பாண்டை வந்து விற்கிற அந்த டேக்ஸு தான் வரும். நீங்கள் 6 வருஷத்துக்கு முழுசாக வச்சுட்டிங்கன்னா அந்த டேக்ஸேஷன் கிடையாது மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் தங்கம் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ். தங்கம் வந்து எப்போல்லாம் நீங்கள் ஏறுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையுமே நீங்கள் இந்த தங்கம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் லைக் மணப்புரம் முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் கோல்டு லோனு, மணப்புரம் ஃபினான்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸையும் நீங்கள் வந்து வாங்கலாம். ரீசன் வந்து என்ன அப்படின்னா தங்க விலை ஏறும்பொழுது இவங்களுடைய அடமானம் வச்சுருப்பாங்கள்ல, தங்கத்தை அடமானம் வச்சு தான் அவங்க லோன் எடுத்திருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறையா லோன் கொடுக்க முடியும். ஈஸியாகவும் வந்து தங்க விலை அதிகமானதுனால அவங்களுடைய லோனெல்லாம் திருப்பி வந்துடும். ஸோ அவங்க இன்னும் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால தான் தங்க விலை ஏறப்போகுதுன்னா இந்த மாதிரி கம்பெனியோட ஸ்டாக்ஸையும் வாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இது தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து யோசித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.